கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கான ஜெபம் என்ற தலைப்பில் எரேமியா 33வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஆம். அன்பானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அறியாததும் பெரிய காரியங்களும் அறிவிப்பேன் என்று இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார். அன்பானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் நம்மாலே எந்த காரியங்களையும் செய்ய முடியாது, நாம் தனிமையாக இருக்கிறோம், யார் நமக்கு உதவிகளை செய்வார்கள், யார் நமக்கு சமாதானமான வார்த்தைகளை சொல்லுவார்கள், நம்முடைய சரீரத்தில் இருக்கும் வியாதிகள் எல்லாம் எப்படி சுகமாகும்? ஆமென். ஆம். அன்பானவர்களே, யாரிடத்திலே உதவிகளை கேட்கலாம், ஆலோசனை கேட்கலாம், இப்படியா நாம் பலவிதமான குழப்பத்தோடும் பயத்தோடுமே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். நம் தேவனாய் கர்த்தர் இன்றைய நாளிலே இந்த வசனத்தை கொண்டு நமக்கு சமாதானமான வார்த்தையாக நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார். ஆமென். ஆம். அன்பானவர்களே, என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். ஆம். அன்பானவர்களே, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். ஆம். அன்பானவர்களே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஆமென். அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவர் வழி இதுவே என்று நம்மை வழி நடத்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். ஆம். அன்பானவர்களே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஆம். அன்பானவர்களே, நம் தேவனாய் கர்த்தர் அவருடைய ஆலோசனை அது மிகவும் பெரியதாய் இருக்கும். அது அப்படியே அற்புதங்களை செய்யும், கிரியை செய்யும், அது நிரந்தரமானதாய் இருக்கும். அவருடைய சமாதானமான வார்த்தை நம்முடைய இருதயத்தை ஆற்றி தேற்றும். ஆமென். ஆம். அன்பானவர்களே, மனுஷர்களிடத்திலே நாம் யோசனை கேட்பது, அவர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி நடப்பதெல்லாம் அது நமக்கு அது நன்மையாக இருக்காது. நம் தேவனாய் கர்த்தர் அவர் காட்டுகிற வழி, அவருடைய வசன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் நம் தேவனாய் கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அப்படியே ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று நாளும் கூட எரேமியா 33வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீர. நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீர். அதுக்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோமப்பா. நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடினால மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.